Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா YouTubeல ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அதாவது தமிழ்ல அப்லோட் பண்றது சம்பந்தமா. சோ அந்த அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இல்ல டிப்ஸ்னு வெச்சுக்கோங்க. சொல்றேன் 100% ஒரு நல்ல growth இருக்கும். கிட்ஸ் சேனலுக்கு நீங்க ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. கிட்ஸ் சேனல் வச்சிருக்கவங்க தான் பார்க்கணும்ங்கிறது இல்ல, மற்றவங்களும் பார்க்கலாம். ஏன்னா இதன் மூலமா இப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தலாம். சேனலோட பேர் சஞ்சு விலாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, நிறைய குக்கிங் ரெசிபிஸ் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிம்பிள் ரெசிபியாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்டான ஹெல்த்தி ரெசிபிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. குக்கிங் வீடியோக்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து விலாக்ஸ், ட்ராவல் விலாக்ஸாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விலாக் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூட ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கிட்ஸ் சேனலுக்கான விஷயத்தை பார்த்துடலாம். அதாவது கிட்ஸ் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி கண்டென்ட் எடுக்கணும், எப்படி ஒரு நல்ல ரீச் கிடைக்கிற வீடியோவை சூஸ் பண்ணுறது கிட்ஸ் சேனலுக்கானது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்னு எப்படி ஒரு ஆப் இருக்கோ, யூடியூப் கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. மியூசிக் சேனலாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், யூடியூப் மியூசிக்னு ஒரு ஆப் இருக்குது. இப்போ யூடியூப் கிட்ஸ் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. கிட்ஸ் சேனல்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் முழுக்க குழந்தைங்களுக்கான வீடியோ வரும். அதில் பார்த்து கண்டென்ட் எது நல்ல வியூஸ் போயிருக்கு, எப்படி கண்டென்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை அந்த யூடியூப் கிட்ஸ் ஆப்பில் நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் கிட்ஸ் ஆப்பில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா குழந்தைங்களுக்கான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக அப்லோட் பண்ணுற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்புக்கு போயிடும். நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு யூடியூப் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை அனலைஸ் பண்ணுறீங்களோ, ஆப்பில் வர வீடியோக்களை அனலைஸ் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் கிட்ஸ் சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமே சேனல் க்ரோத் ஆகும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் குழந்தைங்க எந்தெந்த வீடியோக்கள்லாம் விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக ஒரு சில வீடியோக்கள் தான் வருமே தவிர கிட்ஸுக்கான வீடியோக்கள் எது அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் பிரிச்செல்லாம் வராது. எல்லா வீடியோவும் மொத்தமாக வரும். ஆனால் யூடியூப் கிட்ஸ் ஆப்பில் வந்து குழந்தைங்களுக்கான வீடியோ மட்டும்தான் வரும். அதில் வந்து நம்ம ஏஜ் வைஸாக 2 வயசு குழந்தைங்களுக்கு உள்ள வீடியோ என்ன மாதிரி வீடியோக்கள், 3 வயசு குழந்தைங்களுக்கு உள்ள வீடியோக்கள் என்ன மாதிரியான வீடியோக்கள், 4 வயசு குழந்தைங்களுக்கு உள்ள வீடியோக்கள் என்ன மாதிரியான வீடியோக்கள் அப்படின்னு பிரித்து பார்த்து ஏஜ் வைஸாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ தமிழில் என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து யூடியூபோட ஹெல்ப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் தமிழில் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணியிருக்கணும், அப்போ தான் தமிழில் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி தமிழில் ஆட் பண்ணுறது, அது சம்மந்தமான வீடியோக்கள், நியூ வீடியோவுக்கு எப்படி தமிழில் ஆட் பண்ணுறது, அப்லோடட் வீடியோஸுக்கு எப்படி தமிழில் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நியூவாக வந்திருக்கிற அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இமேஜ் சைஸ் எப்படி இருக்கணும், ஒரு தமிழோட இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 MBக்குள்ளே தான் இருக்கணும் அதோட இது சைஸு. அதே மாதிரி 16:9 அந்த ரேஷியோவில் இருக்கணும். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1280 × 720. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதில் தமிழில் பாலிசி போட்டிருப்பாங்க, என்னென்ன தமிழில் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நியூடிட்டி, செக்ஷுவலு, ஹேட் ஸ்பீச், வயலன்ஸு, ஹார்ம்ஃபுல், டேஞ்சரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டம் தம்ப்நெயில் லிமிட்ஸ். இதுதான் யூடியூப்பில் இப்போ வந்திருக்க அப்டேட்டு. கஸ்டம் தம்ப்நெயில் லிமிட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிமிட் அதாவது 24 மணி நேரத்துக்கு இத்தனை தம்ப்நெயில் தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களால் அப்லோட் பண்ண முடியாது கஸ்டம் தம்ப்நெயில். அடுத்த 24 மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, எத்தனை தம்ப்நெயில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு லிமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இங்கே கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அது ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து, ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து, ப்ளஸ் வந்து சேனலோட ஹிஸ்ட்ரியை பொறுத்து, காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி லிமிட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு தம்ப்நெயில் எரர் அப்படின்னு வருது அப்படின்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் தம்ப்நெயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இஃப் யூ கெட் அன் எரர் சேயிங் டெய்லி கஸ்டம் தம்ப்நெயில் லிமிட் ரீச்டு, டெய்லி கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணுறதுக்கான லிமிட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.